நாட்டின் பழமை வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றாக திகழும் கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் 1903ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு இவ்வாண்டு 121ஆம் ஆண்டு வருடாபிஷேக திருவிழாவை மிக விமர்சையாக நடத்தியது. இத்தகவலை விண்வெளி மக்கள் டிவியிடம் பகிர்ந்து கொண்டார் இவ்வாலயத்தின் தலைவர் சின்னையா என்ற சுப்பிரமணியம் முனியாண்டி. நேற்று காலை தொடங்கி நடைபெற்ற இத்திருவிழாவில் இதன் சுற்றுவட்டார மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் என அவர் கூறினார். சமய நடவடிக்கையோடு அதிகமாக சமூக நடவடிக்கையில் இந்த ஆலயத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய சின்னையா, குறிப்பாக சிறுதொழில் ஊக்குவிப்பு பயிற்சிகள், இந்து தர்ம மாமன்றம் ஆதரவுடன் இலவசமாய் மாணவர்களுக்கு டியூஷன் வகுப்புகள், கலை கலாச்சார பாரம்பரிய நடவடிக்கைகள் என இவ்வட்டார இந்து மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், பயிற்சிகள் என தொடர்ந்து நடத்தப்பட்டு வரப்படுகிறது. விரைவில் இந்த ஆலயத்தில் இவ்வட்டார இந்து குடும்பங்களில் இறப்பு காரியங்களுக்கான சவ அடக்க காரியங்களுக்கான சேவையும் தொடங்குவதற்கான திட்டத்தையும் ஆலய நிர்வாகம் கொண்டிருக்கிறது. அதேவேளை இந்த ஆலய கட்டட சீரமைப்பு மேற்கொள்ளும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். முன்னதாக ஆலய நில விவகாரம் தொடர்பான சில சிக்கல்களையும் தீர்க்கும் முயற்சியையும் தாம் மேற்கொண்டு வருவதாகவும் ஆலய தலைவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே கடந்த ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆலய வருடாபிஷேகம் கொடியேற்றத்துடன் திருவிழா களைகட்ட தொடங்கியதை தொடர்ந்து நேற்றும் இன்றும் மற்றும் நாளையும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து நடைபெறும் என ஆலய துணைத் தலைவர் சுகுமாரன் கூறினார். இதனிடையே ஆலய தலைமை குருக்கள் சிவஸ்ரீ சரவணன் சிவாச்சாரியார் கூறுகையில், இவ்வாலயத்தில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்பாளாக காட்சி தருகிறார் என்றும், கர்ப்பகிரகத்தில் கருங்கல்லில் அமைந்துள்ள அம்பாளின் திருவுருவ முகமும், உலோகத்தில் வடிவம் கொண்டுள்ள அம்பாளின் திருவுருவ முக அமைப்பும் அச்சடித்தது போல ஒரே முகமாக காட்சியளிப்பது ஆச்சரியமான ஒன்று என்றும், இந்த அமைப்பு காண்பது என்பது அரிது என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆச்சரியம் இந்த வட்டார மக்களுக்கு பல நல்ல பலனை அளிக்கும் என ஜோதிட கலை நிபுணத்துவம் பெற்ற சரவணன் குருக்கள் அவ்வாறு கூறினார். இளைய தலைமுறையினர் கைகோர்த்து இப்புதிய நிர்வாக சின்னையா தலைமையில் சிறப்பான திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக ஆலய செயலாளர் சிவக்குமார் முனியாண்டி கூறினார். இதனிடையே கடந்த 2 ஆண்டுகளாக இந்த ஆலய வருடாபிஷேக திருவிழாவில் தண்ணீர் பந்தல் அமைத்து பக்தர்களுக்கு மோர், குளிர்பானம் வழங்கி வருவதாக மலேசிய சமூக நலன் இயக்க முஹிபா இயக்க தலைவி பார்வதி கூறினார். முன்னதாக பேசிய அவ்வியக்கத்தின் தேசிய தலைவர் லோகேந்திரன், இதுபோன்ற இலவச சேவைகளுடன் இந்த இயக்கம் மக்கள் நலன் திட்டங்களுக்காகவும் சமூக சேவையாக அவ்வப்போது நடத்தி வருவதாகவும் கூறினார். நேற்று காலை 8 மணியளவில் இங்கு முஹிபா ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக பால்குடம் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று புக்கிட் ஜாலில் தேவி ஸ்ரீ மகா மாரியம்மன் சன்னதியில் பாலை செலுத்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இவ்வாண்டு இத்திருவிழா டத்தோ ஸ்ரீ ராஜேந்திரன் மகளிர் குல மாணிக்கம், டத்தின் அமுதா, சஞ்சய் சர்மா, ஹரீஷ் மற்றும் வெங்கடேசன் குடும்பத்தினரின் தலைமையில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். நான் இங்கே புக்கிஜாலி கோயில், அதாவது புக்கிஜாலி தோட்ட மாரியம்மன் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலேருந்து நான் பேசுகிறேன். இங்கே வருடாந்திர திருவிழா நடந்துட்டு இது 121வது வருடாந்திர திருவிழா இங்கே நடந்துகிட்டு. இதில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. இங்கே மெயினாக நமக்கு பார்த்தோங்கன்னா நல்ல பால் கூடங்களும் எடுப்பாங்க, நல்லா அதிகமான மக்கள். அதேமாதிரி நமக்கு திருவிழான்போது தேர் திருவிழா மாதிரி ரொம்ப தேர் திருவிழாவுக்கு ரொம்ப அதிகமான மக்கள் வந்து இங்கே சேர்றாங்க. ரொம்ப பிரமாதமாக எல்லாம் நடத்தி வராங்க. அது போக நம்ம கோயில் ஒரு புதுமையாக கட்டியிருக்கோம். அந்த புதுமையெல்லாம் சாதாரண புதுமை இல்லை. மக்கள்லாம் ஒன்று கூடி இந்த எஸ்டேட் விட்டு போனவங்களாம் திருப்பி நம்ம இன்றைக்கி திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கிறாங்க. அது சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. மக்கள் நம்ம இந்தியர் நிறைய உள்ள இடம் நம்ம இடம் புக்கிஜாலி. ஒரு இன்றைக்கி மட்டும் ஒரு 1000 பேருக்கு மேலே நம்ம திருவிழாவுக்கு வருவாங்க, மேலேயே வருவாங்க. அதால் இனிமேல் தொடர்ந்து நம்மளோட இந்திய சமுதாயத்தில் உள்ளவங்க நம்ம கோயிலுக்கு வந்து இந்த புக்கிஜாலி கோயிலுக்கு வந்து ஆர்வம் தந்து இருக்கணுன்ட்டு எல்லாம் அம்மாவை வேண்டிக்கிறோம். தோட்டப்புறத்தில் இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை. ஏன்னா எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க. ஏன்னா தோட்டம் வந்து கை மாறிடுச்சு. அரசாங்கம் கை மாறின உடனே எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அதனால் தோட்டப்புறத்தோட வாழ்க்கை வந்து தரம் குறைஞ்சிடுச்சு. ஆனாலும் கூட இந்த மாதிரி விசேஷ நாள் வரும்போது
எல்லாம் ஒன்று கூடி எல்லாம் அவங்களால முடிஞ்ச உதவியை சேர்ந்து செய்வோம், நாங்களும் அவங்க கூட சேர்ந்துக்குவோம். இதுதான் அதோட விசேஷம். என்ன விசேஷம் என்றால் இந்த ஆலயத்தில் அம்மனும் மகா உற்சவர் சிலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இரட்டை தன்மை கொண்ட பெண்மணி மாதிரி அம்மனும் கருங்கல் சிலையும் மகா உற்சவர் வெங்கல சிலையும் 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறவற்ற ரொம்ப அதிசயம்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்தில் கிட்டத்தட்ட என்னோட பணி வந்து ஒரு 10 ஆண்டுகளாக நான் பணி செஞ்சிட்ருக்கேன்.